அங்கு சந்தித்த அவர்களினுடைய உடல் மீதும் உணர்வுகளின் மீதும் குடும்பத்தின் மீதும் இழைக்கப்பட்டது. எத்தனை எத்தனை எந்த நபிக்கும் இவ்வளவு தூரம் இழைக்கப்படவில்லை. அரசர்களால் இழைக்கப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் இழைக்கப்பட்ட அநீதங்களை விடவும் அதிகம் வீரநாயகம் செல்லார். உங்களுக்கு தெரியுமல்ல, உஹதுல நடந்தது பல்ல ஷஹீதாக்கினாங்க. எந்த நபிக்கு பல்லெல்லாம் போய் ரத்தம் வந்திருக்கு? கண்ணமேடுகளில் ரத்தம் வந்தது. உடலில் அந்த ரத்தம் மண்ணில், நபிமார்களின் ரத்தம் பூமியிலே சிந்தக்கூடாது. வழியும் ரத்தத்தை எடுத்து துடைத்துக் கொண்டு உஹது போர்க்களத்தில் களமாடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு ஏறத்தாழ 54 வயசு. பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு அவர்களை எதிரிகள் தாக்குகிற போது, இல்ல உஹதாக இருந்தாலும் மக்காவிலே இருந்தாலும் ஏன் தாயிஃபிலே இருந்தாலும் இவர்கள் உடல் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளை வரலாற்றில் முஸ்லிம்கள் அல்ல, கொள்கையிலே முரண்பட்டவன் கூட கண்ணீர் இல்லாமல் அதை தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட கொடூரமான சோதனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா அம்மா கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சோதனை உங்களுக்கு உஹது அன்னைக்கு தானே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா உஹதுல தான் ரத்தம் வந்துச்சு, பல்லு உடைஞ்சிச்சு, பல்லு ஷஹீதாச்சு, உஹது தான். அதனால கேட்டாங்க ஆயிஷா அம்மா, உஹது தானே அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல உஹது போர்ல நாம் பட்ட அடி எல்லாம் கம்மி. தில்கல் அஷரத்துல் ஐயாம், அந்த 10 நாள் இருக்க, அந்த 10 நாள் தான் பயங்கரம். எந்த 10 நாள்? நான் தாயிஃப்ல இருந்த 10 நாள். நீங்களும் நானும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச மாதிரி தாயிஃப்ங்கிறது காலையில போயிட்டு சாயந்தரம்லாம் வரல. ஒரே ஒரு நாள் போற போக்குல 2-3 கல்ல விட்டாளுங்க அப்படிலாம் இல்லை. 10 நாட்கள். நாயகம் சொல்லுகிறார்கள், பல் உடைக்கப்பட்ட உஹது போர்க்களத்தை விட, ரத்தம் வழிந்தோடிய உஹது போர்க்களத்தை விட மிக அதிகமாக நான் பாதிக்கப்பட்டது அந்த தாயிஃப்ல. 10 நாள் ஒவ்வொரு நாளும் அடித்தார், ஒவ்வொரு நாளும் சோதனை. கடைசியா 10வது நாள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க, பெருங்கூட்டமெல்லாம் இல்லை, 2 பேர். உன்னைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அவங்க கூட சேவகராக போயிருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அடிமையா இருந்தார். கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வேலைக்கு இருந்தவர். கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி கணவனுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல, கணவர் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல, அப்போ அந்த அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் சார்பா மிக நன்றாக எங்களிடத்தில் நீண்ட காலம் வேலைக்கு இருக்கக்கூடிய எங்களின் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவை உங்களுக்கு அன்பளிப்பா தர்றேன், எப்பவுமே உங்க கூட இருப்பாருன்னாங்க. தாயிஃப்ல அவர் தான் கூட இருந்தார். 2 பேர் தான், 2 பேரும் தினந்தோறும் அனுபவித்தார்கள். 10வது நாள் சிறுவர்களை விட்டு கல்லடிக்க சொன்ன போது, ஏறத்தாழ ஊர்ல ஏதாவது ஒரு வெறி நாய் கிடைத்து விட்டால் எல்லாரும் சேர்ந்து எப்படி துரத்தி அடிப்பானோ, ஒரு பெரிய விஷ ஜந்துவை எப்படி அடிப்பார்களோ, ஒன்றுமே இல்லாமல் சாந்தி மயமாக அல்லாஹ் ஒருவன் நான் அவனது தூதர் என்று சொன்னதற்காக துரத்தி துரத்தி ஊர் சிறுவர்கள் எல்லாம் அடித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு கட்டத்தில் காலில் பெரிய பெரிய கல், இரும்பு மாதிரி கல், பாறைக்கல், காலில் கணுக்கால் இருக்கு இல்லையா, தூத்திட்டு இருக்குல்ல, நமக்கெல்லாம் ககபு என்று சொல்லுகிறோம், கணுக்கால். இந்த கணுக்கால் முட்டி மேல அடிச்ச கல், அந்த எலும்பு உள்ள நொறுங்கி ரத்தம் வந்துருச்சு. அன்பானவர்களே, காலில் நம்மளாம் பிராக்சர் பண்ணுவோம், அது வேற. ஏதாவது எலும்பு முறியும், அது வேற. புண்ணு வரும், அதெல்லாம் வேற. கணுக்கால் மீது கல் எறிந்து அந்த கணுக்கால் ரொம்ப ரொம்ப உறுதியான இடம். அல்லாஹ் காலுடைய ஒட்டுமொத்த பேலன்ஸும் கணுக்கால தான் நிற்கிது. எல்லாத்துக்குமே நாம நினைக்கிறோம் பாதம் முட்டு அப்படி முழுக்க
முழுக்க அந்த கணுக்கால் தான் மூட்டு. அது கழுந்துச்சுன்னா நிற்க முடியாது. த மோஸ்ட் திக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. மனித உடம்புல ஆக உறுதியான இடம். அதுல அடிச்ச கல்லுல அது நொறுங்குது, கணுக்கால் நொறுங்குது, உள்ள இருந்து ரத்தம் வருகிறது. அதுக்கு மேல நடக்க முடியல. இன்னும் தாய்ஃப்ல இருந்து வெளியே போகல. வாங்கி அடியில் ரத்தம் வர்றப்போ அது வரைக்கும் தங்களின் சொந்தக்காலிலேயே நின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட சொன்னாங்க, ஸைத், இதுக்கு மேல நடக்க முடியல, நான் உன் மேல சாஞ்சுக்கவா? சரி. ஸைதினுடைய தோளிலே கையை போட்டு ஒரு காலை தூக்கி கொண்டு, ஒரு காலிலே ஏறத்தாழ நாம் ஒற்றை காலை தூக்கி கொண்டு நம்ம குழந்தைகள் நொண்டி விளையாடும் அல்லவா, அந்த மாதிரி ஒரு காலை தூக்கி வைக்கிறார்கள். பேலன்ஸ் ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய தோல்ல இந்த கால் தூக்கிய வண்ணமே இருக்கிறது. கணுக்கால் துவாரத்திலிருந்து ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறார். நாம ரொம்ப லேசா தாயிஃப் நகரத்தில் நாயகம் கல்லடிப்பட்டார்கள் ஒரு வரியில கடந்து போறோமே, அது ஒரு வரி செய்தி அல்ல. உலகத்தில் இருக்கிற மனித நேயம் கொண்ட எல்லாருடைய இதயங்களையும் நொறுக்கி போட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியும் நடக்க முடியல. நொண்டி அடித்து கொண்டு எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? பக்கத்துல ஒரு தோட்டம் போய் உட்கார்ந்துட்டாங்க. இந்த தோட்டம் காஃபிக்கு சொந்தமான அதின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஊர்ல பெரியார், அவருடைய மக்கள் அங்க போய் உட்கார்ந்தார். அது ஒரு திராட்சை தோட்டம். உட்கார்ந்த உடனே என்னமாவது தேவைப்படுது, தண்ணியாவது தேவைப்படுது. 2 பேரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேர்த்திலேக்கும் உடம்புக்கு பல இடங்கள்ல ரத்தம், குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். இந்த தோட்டத்துல ஒரு தூரத்துல ஜன்னலை திறந்து அந்த வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு வெளியில இங்க உட்கார்ந்து இருக்கிற 2 பேர்த்தையும் அந்த வீட்டுக்காரங்க பார்க்கிறாங்க. அவருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியும். டே முகம்மதை இப்படி அவங்களும் காப்பிருந்தாங்க. முகம்மதை இப்படி அடிச்சுட்டானுங்களே. அவங்க கூட்டத்தில் அவர் பெரிய தலைவர், மக்காவில் அவர் பெரிய ஃபேமிலி, அவர் உயர்தரமான பாரம்பரியத்தை சார்ந்தவர். இந்த அளவுக்கு அடிச்சிருக்க கூடாது. சரி, காப்பராக இருந்தாலும் அவனுக்கு லேசா ஈரம் இருந்தது. என்ன பண்ண தெரியுமா? தோட்டத்தில் வேலை செய்யற ஒரு பையனை கூப்பிட்டு தட்டில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சு, திராட்சை பழம் வச்சு, பாவம் ரத்தத்தோட வழிஞ்சு ஓடுற மாதிரி உட்கார்ந்துருக்காரு, முகம்மதுக்கும் ஸைதும், கொண்டு போய் இதை கொடுத்துரு, சாப்பிட்டோம், நீ எடுத்துட்டு போ. எங்களை பார்த்தாவே அவங்களுக்கு இதாகும். நாங்கள்லாம் இந்த ஊருக்காரங்க மட்டுமல்ல, காப்பர்கள். நீ போய் கொடுத்துரு, நீ யாரும் வெளியூருக்காரங்க தானே, தோட்டத்தில் வேலை செய்கிறவன். தட்டை எடுத்துட்டு அந்த பையன் வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தட்டை கொடுத்தான். அந்த நேரம் தேவைப்பட்டது. ஒரு திராட்சையை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில போட்டுட்டோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அந்த பையன் வந்த பையனுக்கு பேர் அத்தாஸ். அந்த அத்தாஸ் ஒரு நிமிஷம் துடிச்சுட்டான். என்னமோ சொன்னீங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னா, பிஸ்மில்லா சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட பேரால சாப்பாடுன்னு அர்த்தம். இது நீங்க யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அந்த பையன் கேட்கிறான், தோட்டத்தில் வேலை செய்யறோம். இல்லப்பா, நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், என்ன சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லுவோம். உனக்கு என்ன இதுல சந்தேகம்? இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. உங்க ஊர் என்னப்பா? எங்க ஊர் நைனுவா. நைனுவா தான் எங்க ஊர். அடடே, நீ நைனுவாவா? அங்க என்னுடைய சகோதரரான நபி முன்னால வந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு மேல சொல்லிட்டான், யூனுஸ் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க ஊருடைய பெரிய தலைவர். யூனுஸ் தெரியுமான்னு கேட்டான். யூனுஸ், நாங்க எல்லாருமே நபிமார்கள், நாங்க எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசலாம். பொதுவா ஒரு ரணகலத்திலையும் ஒரு கிளுகிழப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளவு அடிபட்டு காலு பூர ரத்தம் வலியுது. அத்தாஸ் கலிமா சொல்றாரு, சொல்லுங்க, நான் உங்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாயகத்துக்கு அந்த வலிக்கு இடையிலும் ஒரு சந்தோஷம். அத்தாஸ் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அந்த அத்தாஸ் பேரிச்சம்பழம் கொடுத்த இடத்துல தாயிஃப்ல பள்ளி
பள்ளிவாசல் பேரு அத்தாஸ் பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் அத்தாஸ். நாங்களாம் அங்கே போயிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கி அமர்ந்த இடம். அன்பானவர்களை, கணுக்கால் குழியாகி ரத்தம் வழிகிற அளவுக்கு ஒரு அடி வாழ்க்கையில எந்த காலத்திலையும் எந்த நபிமார்களும் பட்டதில்லை. இந்த காலேஜ் என்ற கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி, அதாவது அவங்களெல்லாம் காப்பீர்கள் ஏதாவது ஒரு சிலையை வச்சு அது மேலே பூவை போட்டு, கண்ணு மேலே பூவை போடுவாங்க, பூவை போட்டு போட்டு வணங்குவாங்க. இந்த தாய்க்குள்ள ரசூலுல்லாஹ்வை அடிச்சதை பற்றி அவர் எழுதினார் ஒரு கவிதையில. கல் மீது பூக்கள் போட்டு வணங்கிய மக்களை முதலாக ஏன் ஒரு பூவின் மீது கல்லை போட்டீர்கள்? யாருக்கு? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பூவின் மீது ஏன் கல்லை சொன்னீர்கள்னு கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர்க்களத்தில் பல்லெல்லாம் போச்சே, அதல்ல கஷ்டமான நாள், அதை விடவும் கஷ்டமான நாள் தாயிஃபிலே பட்ட அடிகள். சுமார் 10 நாட்கள். அன்பானவர்களை, நான் சொல்றதுன்னா வரலாறு சொல்லிக்கொண்டே போவேன். நாயகம் அனுபவித்த உடல் ரீதியான, வார்த்தை ரீதியான, உணர்ச்சி ரீதியான, குடும்ப ரீதியான, தனி மனித வாழ்வு ரீதியான, சமூக ரீதியான எக்கச்சக்கமான சோதனைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள். ஏன்னா அந்த சோதனைகளுக்கு எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்தான், 10 வருஷம். நீங்க வேணும்னா நீங்க எனக்கு தலைப்பு சோதனைகளும் சாதனைகளும் கொடுத்துருக்கீங்கல்ல, 13 வருஷம் மக்காவும் 10 வருஷம் மதீனாவும் அப்படின்னு இந்த தலைப்பு பிரிச்சலாம். ஏன்னா அந்த 13 வருஷமும் சோதனை காலங்கள், இந்த 10 வருஷம் அல்லாஹ் சாதனை காலங்களாக கொடுத்தார். 10 வருஷம் மதீனாவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சாதித்தார்கள்? பூரா வெளிவா சொல்லல, கோடு வேர்டு மாதிரி ஒரு 4-5 சாதனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்னா சொன்னாங்கன்னு சொன்னா போதும். 1 2 3 மட்டும். அதாவது ஹைபர் போருக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா அத்தாவெல்லாம் இறந்துட்டாங்க, ஹைபர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. யாரும் இல்லை, பெண் குழந்தை எத்தீம். எப்பா இது எத்தீம் ஆயிடுச்சு, இந்த குழந்தை யாராவது வளர்க்கணும், யார் வளர்க்குறீங்க? முதல்ல கை தூக்குறது அழுகிறது இல்லை, அப்புறம் ரெண்டாவது ஒவ்வொருத்தரா கை தூக்குனா நிறைய பேர் எங்கிட்ட கொடுங்க நான் வளர்க்குறேன், எங்கிட்ட கொடுங்க நான் வளர்க்குறேன். இதுக்கடா ஒன்றா போச்சு. கடைசியில் சீட்டு பிடிக்க போட்டாங்க. யாரு பேர் வருதோ நான் அவங்கள்ட்ட இந்த பொண்ணை ஒப்படைச்சேன் வளர்க்குறதுக்குன்னா சீட்டு பிடிக்கி போட்டா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சீட்லையும் அழுகுதி இல்லாத பேர் தான் வந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு உங்க பேர் தான் வந்திருக்கு, தூரத்துல ஒரு வகையில நீங்க உறவும் கூட இந்தாங்க, நீங்க போய் வளர்த்துக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில் என்று கேட்பவர்களுக்கு பதில் என்ன தெரியுமா? பொண்ணு பிறந்த உடனே குழி தோண்டி புதைத்த ஒரு பூமியில 10 வருஷத்தில் நாயகம் ஏற்படுத்திய ஒரு சமூகத்தினுடைய மடைமாற்றம் என்ன தெரியுமா? பாருங்க, ஒரு சமூகத்தை இப்படி மாற்ற முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த உடனே புதைச்சிருவோம் இல்ல, சில பேர் டெலிவரியே குடிக்கு பக்கத்துல தான் பண்ணான். பாலைவனத்துல குடிக்கு பக்கத்துல மனைவியை கூட்டிட்டு போய் வச்சுட்டு, ஆணா இருந்தா குழந்தையும் தாயையும் விட்டு கொண்டு வந்துருவான், பெண்ணா இருந்தா அப்படியே தள்ளி விட்டுட்டு மனைவியை கொண்டு தூக்கிட்டு வந்துருவான். குழிக்கு பக்கத்திலே பிரசவம் பார்த்து பெண்ணாக இருந்தால் அந்த நிமிடமே குழி தோண்டி புதைத்த ஒரு சமூகத்தில் 10 வருஷத்தில் நாயகம் ஏற்படுத்திய சரித்திர புரட்சி அல்லது சமூகத்தினுடைய மாற்றம் என்னன்னா, ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பேர் போட்டி, சீட்டு குலுக்கி போட்டாங்க. நாயகம் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் பதில். ரசூலின் மகத்தான சாதனைகள். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அரபுகள், சாப்பிடாம கூட இருப்பான். அரபி சண்டை போடாம இருக்க மாட்டான் அந்த காலத்துல சொல்றேன். இப்ப உள்ளவனுக்கெல்லாம் ரத்தம் பிளட் எல்லாம் உரைச்சு போச்சு. நல்லா சிக்கன் பர்கரா தின்னுட்டு ரூம் கூட விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான் இப்ப உள்ள அரபி. நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து அரபி. 4 நாள் போர் செய்யலன்னா கை பரபரப்பு ஆகுது.
நான் தான் சொல்றேன், சாப்பிடாம கூட இருந்துருவான், சண்டை போடாமல் இருக்க மாட்டான். இந்த குரான்ல வருது இல்லையா, 4 மாசம் போர் விளக்கப்பட்ட மாதங்கள். அது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஒரு நியதி, 4 மாசம் போர் கிடையாது. அந்த 4 மாசம் அவனை கட்டுப்படுத்தி வைக்கிறது பெரிய பாடு. எப்படா முடியும் இருப்பான் சண்டைக்கு போறது. ஒரு சண்டை பூமியில பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 வருஷ போர் மதீனால முடிவு கொண்டு வர்றான். கூப்பிட்டு எல்லாத்தையும் முசாபா செய்ய வச்சு, இனிமேல் சண்டை இல்லை. அடுத்தது அவுஸ் ஹஸ்ரஜ் போர், இவா நூற்றுக்கணக்கான வருஷம், இனிமேல் சண்டை இல்லை. எங்க போனாலும் சமாதானம் சமாதானம் முசாபா. இந்த காபால கல்லை தூக்கி வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு துணியை பிரிச்சு கல்லை தூக்கி வச்சு, எதுக்கு நீ நான் சண்டை போடுற, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் குடிங்க, ஊரு கூடி தேர் எடுக்கிற மாதிரி குடி, எல்லா கையில குடி, தூக்கி வை. சண்டை பூமியை சமாதான பூமியாய் மாற்றியதற்கு பெயர் சாந்தரவி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. நமது ஜினாவை பப்ளிக்ல பண்ணிட்டு இருந்தவன், விபச்சாரத்தை ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு மேல ஒரு கொடி வச்சுட்டா போதும், அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் வரலாம் என்று அர்த்தம். வீட்டுக்கு வெளியில ஒரு ஜெண்டா வச்சிருந்தான். அப்ப நம்ம பப்ளிக்காக விபச்சாரம் நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் நீ அந்நிய பெண்ணை பார்ப்பது கூட குற்றம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்து தொடர் பிரச்சாரத்தில் வெற்றி கண்டு விபச்சாரத்தையே வெக்கம் இல்லாம பண்ண கூட்டத்தை எந்த மாதிரி மாத்துறாங்க தெரியுமா? நின்றுட்டு ஒண்ணுக்கு இருக்க மாட்டாங்க, நின்றுட்டு ஒண்ணுக்கு இருக்கல. கேட்டாங்களே, அல்லாஹ்வின் தூதரே, கழிவுறையில் ஆடைகளை உயர்த்த வெட்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய மலக்குகள் பார்க்கத்தானே செய்வார்கள். இந்த முதல்ல அதெல்லாம் இல்லைங்கிறது வேற, இந்த கேள்வியை முதல்ல யோசிச்சு பாருங்க. தெருக்களில் விபச்சாரம் நடந்த ஒரு இடத்தில் சிறுநீர் கூட பப்ளிக்ல கழிக்க முடியாத அளவுக்கு ஒரு வெட்க உணர்வை கொண்டு வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன செய்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு? மனைவிங்கிறது யாரு தெரியுமா? பொண்டாட்டி அப்படிங்கிறது யாரு தெரியுமா? அவள் சமையல் அறையில் இருப்பாள், படுக்கை அறையில இருப்பாள், துவைக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருப்பாள். அடுப்படிக்கும் அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் இடையிலே ஓடுவது மட்டும்தான் அவருடைய வேலை என்று இருந்த பெண்ணினுடைய மாண்பை உயர்த்தி 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 எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மள ஆம்பளைகளை பார்த்து நாயகம் சொல்றாங்க, உங்கள நல்லவன் யாரு தெரியுமா? உன் மனைவி மக்கள்லாம் உன்னை நல்லவன் சொன்னாதான் நீ நல்லவன். யாரு? மனைவி மக்கள் எல்லாம் சொல்லணுமா? எங்க வீட்டுக்காரர் இவர் நல்லவர், எங்க அத்தா நல்லவர், எங்க சச்சா நல்லவர்னு சொல்லி குடும்பத்தினர்கள் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தா தான் நீ நல்லவன் என்று சான்றிதழ் தருகிற இடத்துல கொண்டு போய் மனைவியை அமர வைத்த பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது கூட பரவாயில்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உலகத்துல காபிர்கள் எல்லாம் பேசுகிற அந்த வார்த்தை, உன் தாயின் காலடியிலே சொர்க்கம். உன் தாயின் தாயை எப்படி பார்த்தா தெரியுமா? அவனோட டைரக்ட் தாய் இல்லை, அவங்க வாப்பாவோட மனைவின்னா அவனை கட்டிப்பான். அவ்வளவு மோசமாக இருந்த ஒரு இடத்தில் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்று பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி சாதனைகள்ல நிறைய சொல்லணும். போனதற்கு பிறகும் கூட கட்டுக்கோப்பு குறையாமல் இந்த மார்க்கம். அதாவது நிறைய பேர் தலைவர்கள்னு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கட்சி சுக்குநூறா உடைஞ்சு போகுது. நாம எந்த கட்சியும் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். இந்த கரெக்டான வாரிசு யாருன்னு காட்டாம போயிடுறாங்க. அவனே கிளம்பிடுறான், நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு, நான் தான் நிறைய பேர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நேர்த்தியா கொண்டு வந்தான். எல்லா இடத்துலையும் செகண்ட், குகையில 2வது, பயணத்தில் 2வது, மக்களுடைய சபைகளிலே 2வது, அத்தனை இடத்திலேயும் 2வது. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அடங்கி இருக்கிற இடத்துல கூட 2வது. கரெக்டா சக்கராத்துடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரம், தொழுக வைக்கணும். முதல்ல அபூபக்கர் தொழுக வைக்க சொல்லுங்க. முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ். நான் சொல்றது சஹீஹுல் புகாரி, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய பாடம்.
அதில் உள்ள ஹதீஸ் இது. சொல்லுங்க, அபூபக்கர் தொழுகைக்கு சொல்லுங்க. மெதுவாக ஆயிஷா அம்மா போய் சொன்னாங்க, எங்கள் அத்தா பாப்பா கொஞ்சம் மனசு பலவீனமானவங்க, அழுதுருவாங்க உங்கள் இடத்துல போய் நின்றா, அதனால தயவு செஞ்சு உமரல்லான்னு தொழுகைக்கு சொல்லலாமான்னாங்க. முடியாது, அபூபக்கர் தான் தொட வைக்கும். உமரல்லான்னு பிரியமானவர்கள் சந்தேகம் இல்லை. ஆனால் இரண்டாம் கட்ட தலைமையில குழப்பம் வந்திருக்க கூடாது, வரக்கூடாது சொன்னாங்க. இல்லை, அபூபக்கர். ஆயிஷா வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஹப்ஸா அம்மாவை கூப்பிட்டு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ போய் சொல்லு, உங்க அப்பா தொழுகைக்கு போய் சொல்லு. யாரோ பாப்பா உமரல்ல அவங்க போனாங்க. நான் வேணா எங்க பாப்பாவை தொழுகை டப்புனு கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் சொல்லுவோம் எல்லாருக்கும் நான் அபூபக்கர் அல்லாஹ் ரசூலும் அபூபக்கர் தான் முடிவு பண்ணிட்டாங்க போ அப்படின்னாங்கல்ல. பயந்து போய் ஓடிட்டாங்க. அதாவது உயிர் போறக்கூடிய உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் இப்படி ஒரு பெருங்குரல் எடுத்து பேசுறாங்க, ஓடி போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொட வைத்தார்கள். ஒரு இரண்டாவது கட்ட தலைமை யாருங்கிறத அடையாளம் காட்டுறதுலதான் ஒரு 23 வருஷமா அவங்க உருவாக்கின கொள்கை கோட்பாட்டுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அடுத்த தலைமையை காட்டி சென்றது வரைக்கும் எல்லாமே மகத்தான சாதனைகள். எல்லாம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான ஈமானோடு இருக்கவும், கண்ணியம் செய்யவும், அவர்களின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படவும், அவர்களின் சுன்னத்துகளை வழிநின்று வாழவும், அவர்கள் பெயர் கேட்கும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்லவும், மறுமையிலே அவர்களின் ஷஃபாஅத்தை பெறவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.